question number 5. Is the function f defined by f of x is equal to x when x is less than or is equal to 1? F of x is equal to 5 when x is greater than 1. இப்போ less than or is equal to 1 னா ஒன்னுக்கு லெஃப்ட் வேர்ட்ஸ்ல இருந்து 1 வரைக்கும் f of x வந்து x ன்னு எடுத்துக்கலாம். greater than 1 இருக்கும்போது 5. The function is continuous at x is equal to 0, at x is equal to 1, at x is equal to 2. ஸோ இதில் வந்து 3 பிளேசஸ்ல கண்டினியூஸான்னு கேட்குறாங்க. ஆனா இந்த கொஸ்டின் வந்து நம்மளுடைய f of x பார்த்தீங்கன்னா அழகா கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸுக்கு லெஸ் தென் ஒன்னோடைய லெஃப்ட் வேர்ட்ஸ்ல ஒன்னோடைய ரைட் வேர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கொஸ்டினை ப்ரூவ் பண்றதுக்கு இப்போ கண்டினியூஸ் அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ரூவ் பண்ணா லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் இஸ் ஈக்குவல் ரைட் ஹேண்ட் லிமிட் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 0ன்னு ப்ரூவ் பண்ணா அந்த பார்ட் கம்ப்ளீட் ஆகும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 ப்ரூவ் பண்ணா லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் இஸ் ஈக்குவல் ரைட் ஹேண்ட் லிமிட் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 1 ப்ரூவ் பண்ணணும். சேம் வே x is equal to 2க்கு left hand limit is equal right hand limit is equal to f of 2 ப்ரூவ் பண்ணணும். அந்த left hand limit right hand limitக்கு வந்து டைரக்டா அந்த x is equal to எழுதுறதை விட அந்த x வந்து ஹச்சுக்கு கன்வெர்ட் பண்ணி செய்யறது தான் மோஸ்ட்லி விரும்புறது. ஓகேங்களா? அது எப்படி நம்ம எக்ஸுங்கிறத நம்ம எப்படி ஹச்சுக்கு கன்வெர்ட் பண்ணி செய்யறோம். நீங்க எக்ஸ்லேயே செஞ்சீங்கன்னா ரொம்ப ஸ்டெப்ஸே இல்லாம டைரக்டா எழுதின மாதிரி தெரியும். ஸோ பேப்பர் திருத்தும் போது என்ன சொல்றது, ஒரு 10 ஸ்டாஃப்ஸ் திருத்துறாங்க அப்படின்னா 1 or 2 மெம்பர்ஸ் தான் ஓகேன்னு அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட்லி எதை எதிர்பார்ப்பாங்கன்னா அந்த ஹச்சுக்கு கன்வெர்ட் பண்ணி செய்யறது தான் எதிர்பார்ப்பாங்க. அதனால பெஸ்ட் நீங்க ஹச்ல கொடுக்கறது பெஸ்ட். ஓகேங்களா? அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற நான் சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ கொஸ்டின் நம்பர் 5 நவ். Ma'am, என்னம்மா? how will we know that we have to use h that thing in this sum and not in the previous sums? இல்ல நம்ம ப்ரீவியஸ் சம்ஸ்லயுமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சோ அப்படியும் செய்வாங்க, இப்படியும் செய்வாங்க. இனிமே உள்ள சம்ஸ் எல்லாமே ஹச்ல The method which we use for the previous sums we can use for this sum, ma'am. அதாவது ஹச்ல கொடுக்கிறது தான் பெர்ஃபெக்ஷன். உங்களுக்கு ஒரு சம் நான் அப்படி போட்டு காமிச்சேன். ஆனா for 1 mark question if you do it like how you showed before, that's enough, no, ma'am, like without doing the h function. How many marks question? 1 mark ah? 1 mark, yes, ma'am. 1 mark question ah? So 1 mark section க்கு இப்போ 1 மார்க்ல வந்து இப்படி 3 பாட்டும் கேட்க மாட்டாங்க. at x is equal to 0, x is equal to 1, x is equal to 2 னு 3 பாயிண்ட் கேட்க மாட்டாங்க. Like if they ask for 1 point na, so best ஹச்ல ப்ரூஃப் பண்ணிட்டீங்கன்னா கன்ஃபார்மா மார்க் இருக்கு. okay ma'am. அதாவது நீங்க டைரக்டா எக்ஸ்ன்னு எழுதும்போது அதுல ஒண்ணுமே இருக்காது, சப்ஸ்டிடியூஷன் கால்குலேஷன் எதுவுமே இருக்காது. அப்படி பாயிண்ட் தூக்கி எழுதின மாதிரியே இருக்கும். அதை மோஸ்ட் ஆஃப் த டீச்சர்ஸோ உங்க பேப்பர் கரெக்ஷன் பண்றவங்களோ விரும்புறது இல்லை. ஸோ எதுக்காக அப்படி சொல்றேன் அப்படின்னா, எனக்கு லாஸ்ட் இயர் வந்து SBOS ஸ்கூல்லேருந்து ஒரு கேர்ள் வந்தா. அந்த ஸ்டாஃப் வந்து மோர் தென் 25 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஸ்டாஃப். அவங்க எல்லா இடங்களையும் ஹச் தான் யூஸ் பண்ணணும் அப்படிம்பாங்க. அது ஒரு ரீசன். இன்னொன்னு, உங்க ஸ்கூல்ல எத்தனை சம்ஸ் வரைக்கும் டீச் பண்ணிருக்காங்க? She's almost finishing the first exercise. ஓகே, அவங்க எப்படி ப்ரூவ் பண்ணாங்க? ஹச் யூஸ் பண்ணாங்களா டைரக்டா எக்ஸ் தானா? Ma'am, first 2 to 3 sums she didn't use any h function. She told like how she did. She told substituting. Okay. And then after few sums from question number 5, she was like do it in the h method and she started proving with cases, ma'am, like case 1, case 2, case 3 like that. Yes. She did like that, ma'am. அதாவது ஹச் யூஸ் பண்றது ரொம்ப பெர்ஃபெக்ஷன். அதாவது பெர்ஃபெக்ஷன் கூட இங்க கன்ஃபார்மா இருக்கலாம் நமக்கு மார்க் வரும்னு சொல்லிட்டு. She was telling that in certain questions you have to use h and in certain questions directly you can substitute. இப்போ கண்டினியூட்டி அட் அ பாயிண்ட்னு சொல்ற இடத்துக்கும் கண்டினியூட்டி அட் த ரேஞ்ச், ஒரு ரேஞ்சை கொடுத்து செய்யறோம் பாத்தீங்களா? இப்போ நான் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் யூஸ் பண்ற இடங்கள்ல எல்லாமே மோஸ்ட்லி ஹச் யூஸ் பண்ணிக்கிறது பெஸ்ட். Okay ma'am. லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் சி அப்படின்னு ப்ரூவ் பண்ற இடங்கள் எல்லாம் நீங்க ஹச் ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து கம்ப்ளீட் ஃபார்ம். அது 2 மார்க் செக்ஷனோ 3 மார்க்கோ 4 மார்க்கோ 6 மார்க்கோ அது என்ன செக்ஷன்ல இருந்தாலும் அந்த லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் ப்ரூவ் பண்ணாலே ஹச்ல ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா தான் குட். And she was telling that only for suppose x is equal to some value only we have to do for LHL and RHL. If it's not like that, now we can
normal results prove it, like substituting you're telling now. அதாவதுமா பர்டிகுலரா பாயிண்ட் கொடுத்திருந்தால் கண்டினியூஸ் அட் அ பாயிண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அப்படி கொடுக்குறாங்க அண்ட் கொடுக்கறது அண்ட் நம்மளுடைய ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல இருக்கும். இந்த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங் உள்ளதே ப்ரூவ் பண்ணா போதும். சொல்றது நம்மளுடைய ஃபங்க்ஷன் வந்து நான் ஒரு பேப்பர்ல வேணா எழுதி காட்டுறேன் பாருங்க. சப்போஸ் உங்க ஃபங்க்ஷன் இப்படி இருக்கு, நான் கொடுக்குற மாதிரி இருக்கு. So our function is like, see, x at x is equal to 2, some 0 elsewhere. So particular point la function define பண்ணோம்னா நம்ம என்ன ப்ரூவ் பண்ணா போதுனா limit extends to at that point f of x is equal to f of 2 ப்ரூவ் பண்ணாலே போதும். ஸோ உங்களுடைய கொஸ்டின் அந்த ஃபங்க்ஷன் கொஸ்டின்ல டிஃபைன் பண்ணும் பொழுது f of x is equal to some function where x is greater than or equal to some number and some more function x is less than some number. ஸோ இப்படி ரேஞ்ச் வைஸா கொடுக்கும் பொழுது இந்த ஃபார்மேட்ல கொஸ்டின் இருக்குன்னா லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் தான். ஸோ நம்மளுடைய கொஸ்டின் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி செய்யணும். இந்த கொஸ்டினுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. சந்தோஷிக்கு புரியுதா? ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் புரியுதா? எஸ் மேம். அதாவது ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து அந்த ஃபங்க்ஷனை பர்టిక్యులர் பாயிண்ட்ல டிஃபைன் பண்ணுவாங்க. but here in second case they will give whether it's less than or greater than. ஆமா அதாவது இது வந்து எப்படி ஆயிரும்னா c உடைய லெஃப்ட் ரைட் வேர்ட்ஸ் ஃபுல்லா c உடைய லெஃப்ட் வேர்ட்ஸ் ஃபுல்லா அப்படிங்கிற மாதிரி வரும். இது வந்து அந்த அந்த பாயிண்ட்ல மட்டும் x is equal to 6 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுடைய ஃபங்க்ஷன் வந்து இப்படி இருந்தால் இந்த டெஃபினிஷனை யூஸ் பண்ணி ப்ரூவ் பண்ணாலே ஓகே. ஸோ உங்க கொஸ்டின் இந்த ஃபார்மேட்ல இருந்ததுன்னா லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்ஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் லிமிட்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் சி. ஓகே மேம். மற்றபடி லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் ப்ரூவ் பண்றதுக்கு எங்க ப்ரூவ் பண்ணாலும் ஹச்லே ப்ரூவ் பண்ணிடுறீங்க. ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க வந்து உங்க மார்க்குக்கு வந்து கேரண்டி. ஓகேவா? நிறைய பேர் வந்து ஹச் வச்சு ப்ரூஃப் பண்றது தான் எதிர்பார்ப்பாங்க. ஸ்டார்டிங்ல எதுக்காக சும்மா சப்ஸ்டிடியூஷன் மெத்தட்ல எல்லாம் சொல்லி தராங்கன்னா இப்படி ஒரு வே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பிராக்டிஸ் பண்ண ஹச் தான் யூஸ் பண்ண சொல்லுவாங்க. ஓகே தானா? அதனால பெஸ்ட் ஹச்ல யூஸ் பண்ணி செய்யறது பெஸ்ட். ஓகேங்களா? எஸ் மேம். ஓகே, क्वेश्चन நம்பர் 5 பார்க்கலாம். Is the function f is defined by f of x where x if x is less than or is equal to 1 and f of x takes 5 if x is greater than 1. This is continuous at x is equal to 0 and continuous at x is equal to 1, also continuous at x is equal to 2. இதான் question mark. ஓகேங்களா? இந்த சொல்யூஷன் பார்த்துடலாம். நம்மளோட ஃபங்க்ஷன் f of x வந்து கொஸ்டின்ல டிஃபைன் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம f of x is continuous at x is equal to 0 ன்னு ப்ரூவ் பண்ணுவோம். To prove f of x is continuous at x is equal to 0. ஸோ இதை ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் ஃபர்ஸ்ட் எழுதிருங்க. ஸோ enough to prove left hand limit is equal to right hand limit is equal to f of 0 அப்படிங்கிறது ப்ரூவ் பண்ணா that line is true. So now left hand limit, that is limit x tends to நமக்கு 0. ஓகேங்களா? 0 minus f of x equal to limit x tends to 0 minus actually 0க்கு லெஃப்ட் 0க்கு லெஃப்ட்னாலும் பாருங்க எந்த இடம் வரும்?
less than or equal to 1. 1க்கு லெஃப்ட்ல தான் 0 இருக்கு. இப்போ 0க்கு லெஃப்ட்லயும் x தான் வரப்போகுது. இப்போ f of x பிளேஸ்ல x. இப்போ நான் இதை வந்து நீங்க டேரக்டா போட்டீங்கன்னா ஒரே லைன்ல 0ன்னு போட்டுருவீங்க. கொஸ்டின்ல வந்து ப்ரூஃபே இருக்காது. நான் இதை வந்து ஹச்சுக்கு எப்படி கன்வெர்ட் பண்றேன்னா, put x is equal to 0 minus h. ஸோ இது எப்படி மாறும்னா, as x tends to 0 minus, கமா போட்டுக்கோங்க, h tends to 0. இந்த லைனுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, இந்த லைனுக்கு ஒரு மீனிங் சொல்லித்தரேன் பாருங்க. நம்பர் லைன்ல உங்க எக்ஸ் வந்து 0வை லெஃப்ட் வேர்டை அப்ரோச் பண்ணுது. So wait a minute ma. இந்த பக்கத்துல போட்டு காட்டுறேன். ஸோ நம்பர் லைன் இருக்கு, 0 இருக்கு. 0வை நான் எக்ஸ் லெஃப்ட் வேர்டை அப்ரோச் பண்ணும் பொழுது, ஸோ வென் எக்ஸ் அப்ரோச்சஸ் 0, ஹச் வந்து 0வை நோக்கி வரும். ஹச் வேல்யூ டென்ஸ் டு 0 அப்படிங்கிறது மீனிங். ஓகேங்களா? இப்போ நான் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 மைனஸ் ஹச்னு எடுத்திருக்கேன். ஆஸ் எக்ஸ் டென்ஸ் டு 0 மைனஸ், தட் இஸ் 0வை லெஃப்ட் வேர்டை அப்ரோச் பண்ணும்போது ஹச் இஸ் டென்ஸ் டு 0 அப்படிங்கிற மீனிங். இப்போ இந்த ஈக்குவல் டு சிம்பிள் அப்படியே இதுக்கு நேரம் போடுறேன். ஸோ இந்த லைனை இன்னும் கொஞ்சம் உள்ள தள்ளி எழுதலாம். ஸோ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 மைனஸ் அப்படிங்கிறத நான் எப்படி போட்டுக்கலாம்? இப்போ லிமிட் ஹச் டென்ஸ் டு 0, டென்ஸ் டு 0 மைனஸ் ஹச் டென்ஸ் டு 0 போடுறேன். எக்ஸ் பிளேஸ்ல என்ன எடுத்திருக்கோம்? 0 minus h. Now replace this h by, or substitute h equal to 0. 0 minus 0 is 0. இப்போ உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் வந்து 0. இப்போ ரைட் ஹேண்ட் லிமிட் பார்க்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் is equal to 0. Now right hand limit. Limit x tends to 0 plus f of x. Limit x tends to 0 plus. இப்போ 0 plusனா 0 உடைய ரைட் ஹேண்ட் சைடு, அதாவது ரைட் வேர்ட்ஸ் ஆஃப் 0. ரைட் வேர்ட்ஸ் ஆஃப் 0 அப்படின்றப்போ ரைட் வேர்ட்ஸ் ஆஃப் 0 அந்த நமக்கு வந்து பாருங்க, இதான் 0, 0க்கு ரைட் சைடு, 0க்கு லெஃப்ட் சைடு. ஆனால் கொஸ்டின் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1, 1ங்கிற பிளேஸ்ல ஃபிக்ஸ் பண்றோம். ஸோ 1க்கு லெஃப்ட் வேர்டு இது வரைக்கும் நமக்கு எக்ஸ் தான். ஸோ 1உடைய லெஃப்ட் வேர்டில் ஃபுல்லாக எக்ஸு, 1ஐ விட அதிகமாக போகும்பொழுது 5. ஓகேங்களா? இப்போ 0க்கு ரைட் வேர்ட் அப்படின்னு இருக்கும் பொழுது இந்த இடத்துல எக்ஸோட பிளேஸ் வந்து நான் எஃப் ஆஃப் எக்ஸ்க்கு வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஹியர் எக்ஸ். ஸோ அடுத்த லைன்ல புட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 plus h as x tends to 0 plus h tends to 0. இந்த ஈக்குவல் டு சிம்பிளுக்கு நிறைய ஈக்குவல் டு போடுங்க. லிமிட் x tends to 0 plus now h tends to 0. This x is 0 plus h. Now substitute h value here, that is 0. 0 plus 0, it is 0. The right hand limit is equal to 0. அடுத்து பார்க்க வேண்டியது f of 0. So f of 0. So f of 0 இந்த நம்பர் லைன்ல பாருங்க 0 அப்படின்றப்போ 1உடைய லெஃப்ட் வேர்ட்ல இருக்கும். ஸோ 1க்கு லெஃப்ட்ல, தட் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸா இருந்திருக்கும். இதுல 0 கொடுத்திருந்தா 0. எஃப் ஆஃப் 0வும் 0. So left hand limit 0. Right hand limit 0.
f of 0 equal to 0. ஸோ மூணுமே சேமாக இருக்கு. நீங்கள் என்ன கன்க்ளூஷன் கொடுத்துடலாம்னா left hand limit is equal to right hand limit is equal to f of 0. Therefore, f of x is continuous at x is equal to 0. இது கொஸ்டின்ல உள்ள ஒரு பார்ட் தான் கம்ப்ளீட் ஆயிருக்கு. இது கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ கொஸ்டின்ல இன்னும் at x is equal to 1 இருக்கு, at x is equal to 2 இருக்கு. இந்த டிவிஷன்ல டவுட் இருக்காமா? நீ டவுட் இருக்கா? No doubts, ma'am. சந்தோஷிக்கு டவுட் இருக்கா? சந்தோஷி டவுட் இருக்கா? No doubts, ma'am. ஓகே. ஸோ உங்களுக்கு அக்கௌண்ட் டிவிஷன் வந்து 5 o'clock. Yes, ma'am. இப்போ செகண்ட் டிவிஷனும் தேர்ட் டிவிஷனும் அடுத்த கிளாஸ் பார்ப்போமா? Okay, ma'am. No இல்ல problem. பார்க்கணும்னா பார்க்கலாம். எப்படி? We can see, ma'am. There's more 15 minutes. I mean 10 minutes. இன்னொரு 5 minutes எடுக்கட்டுமா? Yes, ma'am. ஓகே. இப்போ என்ன ப்ரூவ் பண்ண போறோம்னா the function f of x is continuous at x is equal to 1. இதுல கொஸ்டினுடைய செகண்ட் பார்ட் எடுத்துக்கலாம். f of x is continuous at x is equal to 1. So left hand limit is equal to right hand limit is equal to f of 1 ப்ரூவ் பண்ணோம். ஸோ இதை ப்ரூவ் பண்ணா நம்மளுடைய கொஸ்டின் வந்து f of x is continuous at x is equal to 1 அப்படிங்கிறது ட்ரூ ஆகும். So left hand limit, that is limit x tends to point on the 1, ஓகேங்களா? இப்போ 1 minus f of x this equal to limit x tends to 1 minus 1 உடைய லெஃப்ட் வேர்ட்ல என்ன? ஸோ 1 உடைய லெஃப்ட் வேர்ட்ஸ்ல f of xங்கிறது x தான். ஸோ x here. இப்போ இதை வந்து நான் ஹச்சுக்கு கன்வெர்ட் பண்ண போறோம். put x is equal to 1 minus h. Put x is equal to 1 minus h as x tends to 1 minus the h tends to, இது வந்து நாம் x பிளேஸ்ல வந்து 1 போடும் பொழுது x ஓட பிளேஸ்ல 1 நோக்கி வரும்போது h வந்து 0 நோக்கி போகும். h tends to 0. ஸோ ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. Struck. So put x is equal to 1 minus h as x tends to 1 minus h tends to 0. இப்போ previous line எப்படி மாறுதுன்னா limit x tends to 1 minus h tends to 0 போடலாம். x ஓட பிளேஸ்ல 1 minus h. இப்போ h பிளேஸ்ல 0 சப்ஸ்டிட் பண்ணா 1 minus 0 equal to 1. இப்போ left hand limit வேல்யூ என்ன வருது? So left hand limit is equal to 1. இதே மாதிரி right hand limit calculate பண்றோம். So right hand limit
that is limit x tends to 1 plus f of x. This is equal to limit x tends to 1 plus 1 உடைய right wordsல function பாருங்க. That is 1 உடைய right wordsல function என்ன? It is 5. So 1 plus. So right wordல இருந்து வரும்பொழுது 5. இப்போ f of இந்த இடத்துல எனக்கு நான் 5 போடுறேன். சரி x அப்படிங்கிற டேர்மே கிடையாது. ஸோ இந்த ரெண்டையும் பார்த்துட்டு நான் என்ன கன்க்ளூஷன் கொடுத்துடலாம்னா they are not same. So left hand limit is not equal to right hand limit. So என்ன கன்க்ளூஷன் கொடுக்கலாம்னா f of x is not continuous at x is equal to 1. Therefore f of x is not continuous at x is equal to 1. This second part is complete ஆகுது. So third part பார்க்கலாம். So third part so நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது f of x is continuous at x is equal to 2. So x is equal to 2ல continuous prove பண்ணணும். Is enough to prove left hand limit is equal to right hand limit is equal to f of 2 prove பண்ணா போதும். So for left hand limit x tends to 2 minus f of x. So 2 minus அப்படின்னா சின்ன நம்பர் லைன்ல சில நம்பர் லைன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்ட நம்பர் லைன் போட்டு பார்த்துக்கோங்க. This is 0, 1, 2. 2 மைனஸ்னா 2க்கு லெஃப்ட்ல இருந்து. ஸோ 2க்கு லெஃப்ட்ல இருந்து அப்படின்னா உங்களுடைய f of x என்ன வருது பாருங்க 2க்கு லெஃப்ட். ஸோ 2 நோக்கி வந்துடுறேன். இப்போ நம்ம கொஸ்டின்ல எது சாட்டிஸ்ஃபை ஆகுனா x is greater than 1. ஸோ 1க்கு அதிகமா இந்த பிளேஸ்ல நம்ம ஃபங்க்ஷன் வந்து f of x வந்து 5. லிமிட் x tends to 2 minus f of x ங்கிறது 5. x ஏ இல்லை, அதனால நீங்க ஹச்சுக்கு மாற்றணும் தேவையில்லை. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் இஸ் ஈக்குவல் டு 5. நவ் ரைட் ஹேண்ட் லிமிட் x tends to 2 plus f of x. 2 plus f of x னா ஸோ 2 உடைய ரைட் சைட்ல இருந்து ரீச் பண்றோம். ஸோ இப்போவும் நமக்கு என்னதான் வரும் அப்படின்னா ஸோ 2 உடைய ரைட் சைட்ல இருந்து 2வை ரீச் பண்றேன்னா மீனிங் வந்து இது கிரேட்டர் தென் 1 தான் வரப்போகுது. இப்போ f of x 5 தான். இஸ் ஈக்குவல் டு லிமிட் x tends to 2 plus f of x is 5. ஆக்சுவலி இதில் நமக்கு எக்ஸே இல்லை, இந்த வேல்யூ 5, ஹியர் ஆல்சோ வேல்யூ 5. நவ் calculating f of 2. So f of 2, x is greater than 1. That is f of 2 greater than 1. f of x is equal to 5. So f of x is 5. So f of 2 5. So in the question left hand limit is equal to right hand limit is equal to f of 2. Therefore the function f of x is continuous at x is equal to 2. சரி டவுட் இருந்தா கேட்டுக்கோங்கம்மா. சந்தோஷி டவுட் இருக்கா? No doubt, ma'am. ஓகேம்மா. ரஷ்மி டவுட் இருக்கா? No doubts, ma'am.